அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது இருளோக சர்தார் என்கிறார் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், வலிமார்கள், இமாம்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள், வருகை தந்திருப்பவர்கள், இனிமேல் வருகை தரக்கூடிய இனிமேல் வர இருப்பவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹும் ரசூலும் எதை கொண்டு வந்து நம்மை நடக்கச் சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டும் தவிர்த்து நடக்கச் சொல்லியிருக்கிறார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடப்பதற்கும், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். பெருமக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இன்று சஃபருடைய மாதத்திலே ஆரம்ப முதல் ஜும்மாவை நாம் மீட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை படைத்து இந்த மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் வகுத்தும் கொடுத்திருக்கிறான், வழியும் காட்டி கொடுத்திருக்கிறான். திருமறையில் சொல்லும் போது வஹதீனாஹு நஜ்தைன் என்பான், இரு வழிகளையும் உங்களுக்கு நாம் காமித்துக் கொடுத்திருக்கிறோம் என்பான். அந்த இரு வழிகள் என்ன? ஒன்று நல்வழி, இன்னொன்று தீய வழி. இந்த இரண்டையுமே நாம் உங்களுக்கு காமித்துக் கொடுத்திருக்கிறோம். நேரான வழியின் பக்கம் நடந்தால் என் அருள்மிக்க சுவனம் உங்களுக்கு கிடைக்கும். கோணலான வழியில் நீங்கள் சென்றால் என் கோபத்தில் படைக்கப்பட்ட நரகலோகம் கிடைக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது திருமறையிலே அல்லாஹ் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். உலகத்திலே வாழ்கிற பொழுது எப்படி வாழ்ந்தோம், எப்படி மரணிப்போம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் முஸ்லிமாகவே மரணியுங்கள் என்பதாக ஈமான் கொண்டவர்களை அழைத்து சொல்கிறார். ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, எந்த அளவு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச முடியுமோ அந்த அளவு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். ஆனால் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக அன்று நீங்கள் மரணிக்காதீர்கள். ஏனென்றால் நம்முடைய அமல்கள் எல்லாம் நம்முடைய முடிவை பொறுத்துத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், இறுதியில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, என்ன செய்துவிட்டு மரணிக்கிறீர்களோ அதை தான் கணக்கிடப்படும் அல்லாஹ்விடத்திலே. ஒரு மனிதர் போரிட்டுக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து கொண்டிருக்கிற பொழுது மக்கள் எல்லாம் அவரை எதிரிகளிலிருந்து அம்புகள் வந்து கொண்டிருக்கிறது, மிக வேகமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார் இஸ்லாத்திற்காக. அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நரகவாசி என்று சொன்னார். நரகவாசியை பார்க்க விரும்பினால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆச்சரியப்பட்டார்கள் சஹாபாக்கள். இவர் இஸ்லாத்திற்காக போரிடுகிறார், இவரை நரகவாசி என்று சொல்கிறார்களே ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த ஹைபர் போருக்கு செல்கிறார். அவர் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். இவரும் அடிக்கிறார்கள், எதிரிலிருந்து அம்புகள் வந்து கொண்டிருக்கிறது, தாக்கிக் கொண்டிருக்கிறார். இந்நிலையிலே அதிகமாக தாக்கப்பட்டு காயமுற்று ரொம்பவும் இறுதி நிலையை இவர் அடைந்து விட்டார். இவரால் அந்த வேதனை தாங்க முடியாமல் என்ன செய்தார் என்றால், அந்த வாளை பூமியிலே நட்டு வைத்து அந்த கூர்மையாக இருக்கிற முன்பகுதியை தன்னுடைய நெஞ்சத்தில் அழுத்தி அந்த வாளாகப்பட்டது தோள்பட்டையிலே வருகிறது. தோள்பட்டையிலே வந்தவுடனே அதே இடத்திலே மரணித்து விடுகிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், தாங்கள் சொன்ன இந்த வார்த்தை உண்மைதான். அவர் இப்படி செய்தார் என்று சொல்லும் போது பெருமானார் முன்னாலே சொல்லிவிட்டார்கள், அவர் நரகவாசி என்பதாக.
அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் இஸ்லாத்திற்காக போரிட்டாலும் கூட இறுதி நிலை என்னவென்று எப்படி வர்ணிக்கிறார் என்பதை எல்லாம் வருகிறார். அதே போல நம்முடைய அமல்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் நாம் முஸ்லீமாக இருந்திருப்போம், இஸ்லாம் முஸ்லீமாகவே வாழ்ந்திருப்போம், 5 வரை தொழுதிருப்போம். இறுதி நிலையை கவனித்துத்தான் நம்மை முடிவு செய்யப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஷ்ருல் ஹாஃபி என்ற ஒரு பெரியார் இருந்தார், ஒரு இறைநேச செல்வர். அவர் வீட்டிலே மெத்தப்படையில் ஏறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்படி ஏறுவதை நிறுத்திவிட்டார். அவருடைய சகோதரி கேட்கிறார், மிஷரே, எனது அன்பு சகோதரரே, ஏறிக்கொண்டிருந்ததை ஏன் நிறுத்திவிட்டீர், ஏன் நின்று விட்டீர், என்ன யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது, இந்த ஈராக் மாநகரத்திலே எல்லா மதங்களும் இருக்கிறது. யூத மதமும் இருக்கிறது, கிறிஸ்துவ மதம் இருக்கிறது, நெருப்பி வணங்கக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இந்த பிஷர் என்று சொல்லக்கூடிய யூதரும் இருக்கிறார், பிஷர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவரும் இருக்கிறார், பிஷர் என்று சொல்லக்கூடிய முஸ்லிக்கும் இருக்கிறார். ஆனால் இத்தனை மக்கள் இருக்கிற பொழுது இந்த பிஷரை அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து நேரான வழியை கொடுத்து முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறானே, அவளுக்கு என்ன நன்றி செலுத்துவது என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார். இன்னைக்கு அல்லாஹ் நம்மவர்களை முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான். யார் செய்த நற்செயல்? அல்லாஹ் எத்தனை நம்ம ஊரிலே பல சமூகத்தர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் நம்மை அல்லாஹ் தேர்வு செய்து முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறானே, நாம் என்ன நன்றி செலுத்த போகிறோம்? அல்லாஹ் அன்பிற்குரியவர்களே, வாழ்நாள் முழுவதும் நாம் நல்லதையே செய்திருந்தாலும் கூட இறுதி நிலை நம்ம நிலை என்ன ஆகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இறுதியிலே எத்தனை பேர்கள் காஃபிராக நடித்திருக்கிறார்கள், முஸ்லிமாக வாழ்ந்தவர்கள், இறை நேசராக வாழ்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் இறுதி கட்டத்திலே எப்படி மரணித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். காஃபிராகவே மரணித்திருக்கிறார்கள். முஸ்லிமாக வாழ்ந்தவர்கள், இறை நேசராக வாழ்ந்தவர்கள் தன்னுடைய தீய செயலின் காரணமாக, ஷைத்தானுடைய வலையில் சிக்கியதன் காரணமாக இஸ்லாத்தை விட்டுவிட்டு அடுத்த மார்க்கத்திலே, யூத மார்க்கத்திலே, கிறிஸ்துவ மார்க்கத்திலே மரணிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் இருந்தார், சிரியா நாட்டினுடைய கவர்னர். அவர் முஸ்லிமாக மாறிவிட்டார். முஸ்லிமாக மாறியவுடன் மதீனாவுக்கு வந்தார். மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரிடத்தில் விருந்தாளியாக தங்கினார். அந்நேரத்தில் ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்காக அவரையும் அந்த ஜபலா என்கின்ற முஸ்லிமையும் அந்த கவர்னரையும் அழைத்து சென்றார்கள். அந்த மக்காவிலே இருக்கிற பொழுது தவாஃப் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அதிகமான நெரிசல் கூட்டம். அப்போது ஒரு கிராமவாசி என்ன செய்தார் என்றால், இவருடைய காலை விரித்து விட்டார். அந்த ஜபலா என்ற அந்த கவர்னருடைய காலை விரித்து விட்டார். அதனால் கோபமுற்ற அந்த கவர்னர் அந்த மனிதரை அடித்து விட்டார். காயம் அடைகின்ற அளவு அடித்து விட்டார். அவர் வலித்தாங்க முடியாமல் ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஷிகாயத் செய்து விட்டார்கள். ஜனாதிபதி அவர்களே, அந்த கவர்னர் ஜபலா என்னை அடித்து விட்டார், காரணம் நான் அவர் காலை விரித்து விட்டேன் என்பதற்காக. ஆணவம் பிடித்தவர். ஏன்? நான் ஒரு அரசனாக இருக்கிறேன், நான் கவர்னராக இருக்கிறேன், ஒரு நாட்டுக்கு அதிபதியாக இருக்கிறேன், ஒரு கிராமவாசியின் காலை விரிப்பதா என்ற ஆணவத்தில் பேசினார் அவர். அதற்கு உமர் சொன்னார்கள், அவர் உன்னை மன்னித்து விட்டால் பரவாயில்லை, இல்லை என்றால் நீ எப்படி அடித்தாயோ அதே போல் அவர் உன்னை அடிப்பார், சம்மதமா கேட்டார். அவர் ஆணவத்தில் பதில் சொன்னார். அதற்கு உமரே, முடியாது என்றார். நான் மதம் மாறி விடுவேன் என்றார், பயமுறுத்தினார். அதற்கு உமர் சொன்னார்கள், மதம் மாறினால் மரண தண்டனை விதிப்பேன் என்றார்கள். அவர் சொன்னார், அவகாசம் கொடுங்கள் என்றார். அவகாசம் கொடுத்தார்கள். அவர் சிரியா நாட்டிற்கு ஓடி மதம் மாறிவிட்டார். இறுதியிலே கிறிஸ்துவராகவே மரணித்து விட்டார். பாருங்கள் சகோதரர்களே, முஸ்லிமாக ஆகி மக்காவுக்கு வந்து அவருடைய ஆணவத்தின் காரணமாக மக்காவுக்கு வந்து தவாஃப் செய்து முஸ்லிமாகவே இருந்த போது கூட ஆணவத்தின் காரணமாக ஒரு கிராமவாசி தன்னுடைய காலை விதித்ததன் காரணமாக அவருக்கு அடி கொடுத்தார். உமர் சொன்னார்கள், யாராக இருந்தாலும் சரி, நீதிதான். ஆண்டாலும் சரி, ஒரு குப்பை கூட்டுவதற்காக இருந்தாலும் சரி,
அவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை உனக்கும் என்பதாக சொன்ன நீதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை கவனித்து அவர் சொன்னார், நான் மதம் மாறி விடுவேன் என்றார். சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். முஸ்லிமாக மதம் மாறிவிட்டார். இறுதி நிலையை அல்லாஹ் கவனிக்கிறார். நம்முடைய இறுதி நிலை நல்ல நிலையாக நாம் அமைய வேண்டும். அன்று எத்தனையோ நல்ல இபாதத் செய்த மனிதர்கள் எல்லாம் இறுதியிலே காஃபிராக மரணித்திருக்கிறார். நிறைய சம்பவங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். ஷைத்தான் ஒரு நல்லவனாக இருந்தான், ஒரு ஜின் இனத்தை சார்ந்தவன், எல்லா மலக்குமார்களுக்கும் ஆசானாக இருந்தான், கல்வி கற்றுக் கொடுத்தான். இறுதியிலே என்ன ஆனது? அவன் நிலை அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தான். 1000 ஆண்டுகள் அங்கு அல்லாஹ்வை வணங்கினான். அல்லாஹ்வை வணங்குவதற்கு எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் ஆணவம் பிடித்தவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மறுத்தான், ஆதமுக்கு சஜ்தா செய்ய மறுத்தான். அவன் நிலை என்ன ஆனது பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அதே போல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற இருவர்களை சொல்லுகிறான். ஒன்று பல்ஆம், ஒன்று பஅூரா, ஒன்று பர்சிசா. இவருடைய நிலை என்ன என்பதை இந்த குர்ஆன் விளக்கம் தருகிறது. அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, பல்ஆம் பஅூரா என்ற ஒருவர் இருந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே. அவருக்கு அல்லாஹ் பெரிய ஞானங்களை கொடுத்தான். அது மட்டுமல்ல, இஸ்முல் ஆதமை கற்றுக் கொடுத்தான். அஸ்மால் ஹுஸ்னா என்ற இஸ்முல் 100 இஸ்முகளில் அதில் இஸ்முல் ஆதம் என்று ஒன்று இருக்கிறது. மகத்தான அல்லாஹ்வுடைய பெயர் நாமம். அது என்னவென்பது தெரியாது நமக்கு. ஆனால் அதை அர் ரஹ்மான் என்று சொல்வார்கள், ஹய்யுல் கய்யூம் என்று சொல்வார்கள், இப்படி பல பெயர்களை சொல்வார்களே தவிர, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு படிப்பித்து கொடுத்தான். யாருக்கு? அந்த பல்ஆம் பஅூரா. அந்த இஸ்முல் ஆதமை வைத்து துஆ செய்தால் துஆ அங்கீகாரம். எப்போது என்ன துஆ கேட்டாலும், எப்படி நபிமார்கள் கேட்கிற துஆவுக்கு அல்லாஹ்விடத்தில் கபலியத் இருக்கிறதோ, அதுபோல அந்த பல்ஆம் பஅூரா துஆ கேட்டால் உடனே அல்லாஹ் கபூலாக்கி விடுவான். அது மட்டுமல்ல, அந்த தௌராத் வேதத்தை 4 பேர்களில் ஒருவர் 4 பேர் தான் மன்ன செஞ்சிருக்காங்க தௌராத் வேதத்தை. நம்ம குர்ஆன் ஷரீஃப் பாரு இல்ல, 4 பேர்களில் இந்த பல்ஆம் பஅூரா மட்டுமே அந்த தௌராத்தை மன்னம் செய்தவர். அவ்வளவு பெரிய ஞாபக சக்தி ஆற்றலை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். பெரும், அதாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர் ஒருவர். அந்த சமுதாயத்திலே என்ன தேவை ஏற்பட்டாலும் அவரிடத்திலே சொல்லுவார். அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார், உடனே கபூலாகும். இந்நேரத்திலே அவரிடத்தில் சொல்லப்பட்டது, இந்த பனு இஸ்ரவேலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், நபியாக இருக்கிறார்கள். அவருடைய கூட்டத்தார்கள் எல்லாம் நம்மை இந்த ஊரை விட்டு விரட்டிவிட்டு அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அவருடைய ஊரிலே கொள்கையை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர் இறை தூதராம், அவர் அல்லாஹ் ஒருவர் என்று சொல்கிறார். அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், நமக்கு இந்த நாடு வேண்டும், நமக்கு இந்த வீடு வேண்டும், நாம் இங்கேயே தங்க வேண்டும் என்று சொல்லும் போது அந்த பல்ஆம் பஅூரா சொல்கிறார், என்ன மூசாவுக்கு எதிராக துஆ செய்ய சொல்கிறீர்களா? மூசா யார் தெரியுமில்ல? அவர் அல்லாஹ்வுடைய இறை தூதர், சாதாரண ஆள் இல்ல. அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் மிக சக்தி வாய்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, அவருடன் அவர்கள் எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மலக்குமார்களும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நான் துஆ செய்ய முடியாது என்பதாக பல்ஆம் பஅூரா சொல்கிறார். அவர்கள் விடுவது போல் இல்லை. நீங்கள் துஆ செய்யவில்லை என்றால் நாங்கள் நாட்டை விட்டு விரட்டப்பட்டு விடுவோம், எங்களுக்கு வீடு இருக்காது, இந்த நாடு இருக்காது. அதனால் நீங்கள் எப்படியும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தே ஆக வேண்டும் என்று விடுவதாக இல்லை. அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த மனிதரை, அந்த பல்ஆம் பஅூராவை விடுவதாக இல்லை. நீங்கள் துஆ செய்துதான் ஆக வேண்டும் என்பதாக அடம்பிடிக்கிறார்கள். என்ன செய்வதென்று அறியாது இந்த பல்ஆம் பஅூரா என்ன செய்தார்? கழுதையில் ஏறுகிறார், ஏறி பயணம் செல்கிறார் ஒரு மலைக்கு, உஸ்மான் என்ற மலைக்கு. அங்கு செல்லுகிற போது கழுதை படுத்துக் கொண்டது. அடிக்கிறார் கழுதை, மீண்டும் எழுதுகிறது. எழுந்து அந்த கழுதை எங்கு செல்கிறதோ அங்கு செல்கிறது, மீண்டும் படுத்துக் கொள்கிறது. எப்படியாக 3 தடவை படுத்துக் கொண்டு அடிக்கிற பொழுது அந்த கழுதை அல்லாஹ் பேச வைத்தான். பேசுகிறது.
ஓ பலஅமுன் பாவுராவே, நீ என்னை அடிக்கிறாய், ஆனால் என்னுடன் மலக்குமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எந்த வழியை காட்டுகிறார்களோ அந்த வழியில் நான் செல்கிறேன், நீ எந்த வழியில் அடிக்கிறாயோ அந்த வழியில் நான் செல்ல முடியாது, மலக்குமார்கள் தான் என்னை நடத்தி செல்கிறார்கள் என்பதாக அந்த கழுதையை பேச வைத்தார். மீண்டும் அடிக்கிறார், அவர் அடித்து விரட்டுகிறார். பிறகு அந்த மலைக்கு சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக அவர் துஆ செய்வதற்காக நாவை எடுக்கிறார். ஆனால் அவர் செய்த துஆ என்ன? மூசாவுக்கு ஆதரவாக துஆ செய்கிறார். மூசாவுக்கு ஆதரவாக துஆ செய்கிறார் அந்த பலஅம். ஆனால் அவர் செய்கின்ற துஆவுடைய எண்ணத்தில் என்ன? தன்னுடைய கூட்டத்தார்களுக்காக துஆ செய்ய நினைத்த நாவை எடுத்தார். ஆனால் நாவு மாறிவிட்டது. அப்போ மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்காக துஆ செய்ய சொன்னால் மூசாவுக்காக துஆ செய்கிறீர்களே? இல்லை, நான் துஆ செய்ய என்னுடைய நாவு அப்படி போகிறது, என்னுடைய கையில் இல்லை, அல்லாஹ் ஓங்கி விட்டான், அவன் என்னுடைய நாவை செலுத்தக்கூடியவன் அல்லாஹ், அவன்தான் என்னுடைய நாவை பிரட்டி வைத்து விட்டான் என்பதாக மூசாவுக்கு ஆதரவாக துஆ செய்கிறார் அவருடைய நாவிலே. ஆனால் அவருடைய எண்ணம் தன்னுடைய சமுதாயத்திற்காக துஆ செய்ய வேண்டும் எண்ணம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான்? அவருடைய நாவை கீழே தொங்க விட்டு விட்டார். இதுவரை நெஞ்சு வரை அவருடைய நாவு தொங்குகிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானங்களை அல்லாஹ் அகப்பார்வை எடுத்து விட்டார். இஸ்முல் ஆதமை கற்றுக் கொடுத்தானே, இஸ்முல் ஆதமை அல்லாஹ் பிடுங்கி விட்டான். அவருடைய துஆ கபூலானது, அந்த துஆவுடைய கபூலை அல்லாஹ் எடுத்து விட்டான். இப்போது இறை மறுப்பாளராக அவர் ஆகிவிட்டார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறார், வத்லு அலைஹிம் நப அல்லதி, இஸ்ரவேலர்கள் ஒருவருடைய செய்தியை நீங்கள் சொல்லி காமியுங்கள், அந்த மக்களுக்கு சொல்லி காமியுங்கள். ஆத்தைனா ஆயாத்தினா, நம்முடைய சான்றுகளை வழங்கினோம் அவருக்கு. யாருக்கு? அந்த பலஅமுன் பாவுராவுக்கு சான்றுகள் வழங்கினோம், இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தோம், அது மட்டும் தௌராத் வேதத்தை மன்னன் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தோம், இன்னும் எண்ணற்ற கல்வி ஞானங்களை கொடுத்து கொடுத்தோம். ஆனால் ஃபன்ஸலஹ மின்ஹா, அதிலிருந்து அவர் நழுவி விட்டார். அதிலிருந்து நழுவி விட்டார். ஃபஅத்பஅஹு ஷைத்தான், ஷைத்தான் அவரை பின்தொடர்ந்தார். ஃபகான மினல் காவின், அடிச்சாட்டம் செய்யக்கூடிய ஒருவராக அவர் ஆனார். அன்பிற்குரியவர்களே, சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர் அதே நிலையில் இருந்தால், எப்படி இஸ்முல் ஆதமை கற்றுக் கொடுத்தேனோ, எப்படி தௌராத் வேதத்தை மன்னம் செய்வதற்கு அவருக்கு நான் ஒரு ஆற்றலை கொடுத்தேனோ, அதே நிலையில் அவர் இருந்திருப்பாரேயானால் வலவ் ஷினா ரஃபஅனாஹு பிஹா, அவர் பெரிய அந்தஸ்தை கொடுத்து உயர்த்திருப்போம் என்கிறார். அவருக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருப்போம். ஆனால் வலாகின்னஹு அஹ்லத இல் அர்தி வத்தபா ஹவா, தன்னுடைய மனோஇச்சையை பின்பற்றி உலகத்தினுடைய இன்பத்திலே நீடித்திருந்தார், மூழ்கிவிட்டார். உலகம்தான் பெரியது, உலக மக்கள் பெரியவர்கள், உலகத்திலேயே தன்னுடைய மனோஇச்சையின்படி மூழ்கி கிடந்தார். அதனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக அல்லாஹ் உதாரணத்தை சொல்லி விளக்குகிறான். எப்படிப்பட்டவர்? ஃபமஸலுஹு கமஸலில் கல், நாய்க்கு உதாரணம் சொல்கிறார். அவர் ஒரு நாயை போன்றவர். ஏன்? அந்த நாய் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹத் அவ் தத்ருகுஹு யல்ஹத், நாயை விரட்டடித்தாலும் நாக்கு தொங்க கொடுத்தா ஓடும், நீ விட்டு விட்டாலும் நாக்கு தொங்க கொடுத்தார். அதே போலதான் இந்த மனிதர் என்பதாக அந்த மனிதருக்கு நாயை ஒப்பிட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு தாலிக்க மஸலுல் கௌமில் லதீன கذبوا பிஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தியவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு இதுதான் உதாரணம். நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தினார்களே, அவர்களுக்கு இதான் உதாரணம் என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திப்பதற்காக இந்த சம்பவங்களை சொல்லி காண்பீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். அதே போல இன்னொருவர் இருந்தார், பர்சீசா, இஸ்ரவேலர்கள் உள்ள ஒருவர் தான் அவர். அவரும் வணக்கசாலி. அவர் ஆசிரமத்தில் வணங்கிக் கொண்டிருப்பார். மேல் மாடியிலிருந்து கீழே இறங்கி வருவார், தேவையை முடித்து விட்டு மேலே ஏறி விடுவார். ஆனால் அந்த ஆசிரமத்துக்கு ஒரு பெண், ஆடு மேய்க்கக்கூடிய பெண், ஆடு மேய்த்து விட்டு இரவில் தங்க வருவார். அங்கு தங்க வருகிற பொழுது ஒரு நாள்
இவர் இறந்து வாரத்தை பெண்ணை சந்திப்பார், பேசுவார், சென்று இப்படியே பேசி 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 ஒரு நாள் அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் 2 பேர்களுக்கும் அதாவது தீய காரியங்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்ட அவர்களுக்கு குழந்தை தெரித்து விட்டது. இப்ப என்ன செய்வது? இவரை மக்கள் மதிக்கிறார்கள், ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி. அப்படிப்பட்டவர் தீய செயலில் ஈடுபட்டு விட்டார். அவர் அந்த பெண்ணுக்கு குழந்தை தெரித்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஷைத்தான் மனாவிலே வந்தார். வர்சிசாவே, நீ மதிக்கத்தக்க ஒரு மனிதர், மாமனிதர், இந்த ஊரிலேயே உண்மை ஒரு வணக்கசாலி என்று மக்கள் விளக்கியிருக்கிறார்கள். இப்ப தவறை செய்து விட்டாய், இப்படி என்ன செய்? ஒன்னும் இல்லை, அவளுக்கு கொலை செஞ்சு அவர் அடக்கம் வேண்டும், அதோட முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, யாருக்கும் தெரியாது. இவர் ஷைத்தானுடைய சொல்லை கேட்டு கொலையும் செய்து விட்டார், கொலை செய்து அடக்கம் செய்து விட்டார். ஷைத்தான் பாருங்கள், நல்ல மனிதரை ஒன்று விபச்சாரம் செய்ய வைத்தான், 2வது கொலையும் செய்ய வைத்தான். செஞ்ச பிறகு அந்த பெண்ணுக்கு 4 சகோதரர்கள். 4 சகோதரருடைய உள்ளத்திலும் உறங்குகிற போது தூங்குகிற போது மனாவிலே உதிக்க செய்தான். என்ன? உடைய சகோதரியை கெடுத்து, இந்த குழந்தையை கொடுத்து அவரை கொலை செய்து விட்டார், இன்னிடத்தில் அடக்கமும் செய்து விட்டார் என்று 4 பேர்களுடைய உள்ளத்திலும் போட்டார். காலையில் எழுந்திருந்தார்கள். அதில் ஒருவர் சொன்னார், நான் ஒரு மனம் கண்டேன், கனவு கண்டேன். நமது சகோதரியை இந்த துறவிதான் கெடுத்து விட்டார், அவர் கெடுத்து குழந்தையும் கொடுத்து அவர் அடக்கம் செய்து விட்டார், கொலை செய்து விட்டார் என்பதாக இவர் சொல்ல, மற்ற 3 நாங்களும் இதே கனவுதான் கண்டோம். இப்ப 4 பேர்களும் ஒரே கனவை கண்டார்கள். ஆச்சரியப்பட்டவர்களாக அரசரிடத்தில் சொல்கிறார்கள், அரசர் அவர்களே, இந்த துறவி எனது சகோதரியை கெடுத்து அவர் கொலையும் செய்து விட்டார், அடக்கமும் செய்து விட்டார், அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க என்று அந்த 4 பேர்களும் வந்து கேட்கிறார். அப்ப அரசர் சொல்கிறார், அவரை அழைத்து வர சொல்கிறார். அந்த துறவி அழைத்து வருகிற பொழுது ஷைத்தான் குறுக்கிட்டார். ஷைத்தான் கேட்கிறார், இப்போது உன்னை காப்பாற்றக்கூடியவர்கள் யாரும் இல்லை, என்னை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் விபச்சாரம் செய்ய வைத்ததும் நான் தான், கொலை செய்ய வைத்ததும் நான் தான். இப்போது உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் எனக்கு சஜிதா செய். அந்த துறவி அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்த அந்த வெற்றி. இப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு சஜிதா செய், உன்னை காப்பாற்றுகிறேன் என்பதாக சொன்ன உடனே அவர் சஜிதாவும் செய்து விடுகிறார். சஜிதா செய்த பிறகு அந்த அரசவைக்கு செல்கிற போது ஷைத்தான் சொல்லிவிட்டான், நான் விலகிக் கொள்கிறேன், உன்னை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், கமஸலி ஷைத்தான். ஷைத்தானுடைய செயலுக்கு உதாரணம், இது காலலில் இன்சானி, அந்த மனிதருக்கு எக்ஃபுர், நீ காஃபிராகு என்றால் எனக்கு சஜிதா செய் என்று சொன்னானே, சஜிதாவும் செய்தார். பலம்மா கஃபர, அல்லாஹ்வுக்கு மறுத்த போது, அப்ப அவருக்கு சஜிதா செய்து விட்டால் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டான், அவன் காஃபிரா போயிட்டான் அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டு தானே அவருக்கு சஜிதா செய்தார். யாருக்கு? அந்த ஷைத்தானுக்கு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பலம்மா கஃபர, அவர் மாறு செய்த போது ஷைத்தான் சொல்லிவிட்டான், இன்னி பரீஉம் மின்க், உம்மை விட்டு விலகிக் கொள்கிறேன், நான் எந்த சிபாரிசு செய்ய முடியாது. காரணம், இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரட்சகனுக்கு அஞ்சுகிறேன். ஷைத்தான் கூட அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறான். ஷைத்தான் சொல்றான், நான் ரப்புக்கு அஞ்சுறேன், அதனால உனக்கு எந்த சிபாரிசும் செய்ய முடியாது, விலகிக் கொள்கிறேன் என்று சொல்றான். ஷைத்தான் அந்த ஆபிதை என்ன செய்ய வைத்தான்? 1 விபச்சாரம் செய்ய வைத்தான், 2வது கொலை செய்ய வைத்தான், 3வது காஃபிராக ஆக்கி விட்டான். அவன் சஜிதா செய்ய வைத்து விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபகான ஆகிபத்துஹுமா, இருவர்களுக்கும் இறுதி நிலை என்ன ஆனது? அன்னஹுமா ஃபின்னார், இருவர்களுமே நரகம் தான். அந்த ஆபித் வணக்கசாலி, அவரும் நரகம் தான். ஏன்? அவர் காஃபிராகி விட்டார், விபச்சாரம் செய்து விட்டார், கொலை செய்து விட்டார், அவருக்கும் நரகம், ஷைத்தானுக்கும் நரகம் தான். சொல்லிவிட்டு காலிதைனி ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் நரகலோகத்திலே. வதாலிக ஜஸாஉத் தாலிமீன், அநீதம் செய்யக்கூடியவர்களுக்கு இதுதான் கூலி என்கிறான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்வார்கள், ஒரு மனிதன் காலம் பூராவும் நல்ல அமலை செய்கிறான், சுரகலோகத்திற்கு நான் அமலை செய்கிறான்,
ஆனால் அவனுக்கு முத்திரை வைக்கப்படுகிறது நரகவாசி என்பதாக. அதே ஒரு மனிதன் காலம் பூராவும் நரகத்திற்கான அமலையே செய்கிறான், ஆனால் அவருக்கு முத்திரை வைக்கப்படுகிறது அவர் சுவனவாசி என்பதாக. வாழ்நாள் பூராவும் நல்லதே செய்வான், தொழுவான், நோன்பு வைப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான். கடைசி காலத்துல ஏதாவது தவறு செஞ்சிருப்பான், விபச்சாரம் செஞ்சிருப்பான், கொலை செஞ்சிருப்பான், அதே நிலையிலே மன்னித்து விடுவான், அவன் நரகலோகம் என்றார்கள். காலம் பூராவும் நல்லதே செஞ்சிருப்பான், கடைசி நேரத்துல அதாவது போதை தரக்கூடிய வஸ்து குடிச்சிருப்பான், குடித்துட்டு அதே நிலையிலே மரணம் வந்துவிடும். அப்ப என்ன ஆகும்? காலம் பூராவும் நல்ல அமலை செய்து விட்டு இறுதியிலே நரகத்திற்கு உண்டான அமலை செய்கிறார். ஒரு பெண் ஒரு விபச்சாரிக்கு அல்லாஹ் கொடுத்த அதாவது என்ன பரிசு? அல்லாஹ் சொர்க்கலோகம் கொடுத்தான் விபச்சாரிக்கு. என்ன செய்தால் விபச்சாரி? ஒரு தாகித்திருந்த ஒரு நாய், ஒரு பிராணிக்கு தண்ணீர் புகட்டினார். அந்த செயலை அல்லாஹ் விருப்பப்பட்டு அவர் சொர்க்கலோகத்தில் இருக்கிறார். காலம்புறாவும் தீமை செய்தவர் கடைசி நேரத்தில் நல்ல அமல் செய்ததன் காரணமாக ஒரு பிராணிக்கு, தாகித்த பிராணிக்கு தண்ணீர் புகட்டியதன் காரணமாக அவள் சுவனவாசியாக உருவாக. ஆக சகோதரர்களே, அல்லாஹ் ஹைரை கொண்டு ஒரு மனிதனை நாடிவிட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடிவிட்டால் அவரை என்ன செய்வான்? அதாவது செயல்பட வைக்கிறான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன செயல்பட வைக்கிறான்? யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்ரல் மௌத், மௌத்துக்கு முன்னால் நல்ல அமல்களை செய்வதற்கு தௌஃபீக் தர்றான். ஒரு மனிதனை அல்லாஹ் ஹைரை கொண்டு நாடிவிட்டான், மௌத்துக்கு முன்னால் நல்ல அமல் செய்துவிட்டு இறை திருப்தியோடு அவருடைய ரூபை கைப்பற்றப்படும். அல்லாஹ்வுடைய வெற்றி அங்குதான் இருக்கிறது. உலகத்தினுடைய வாழ்க்கையிலே வெற்றி இருந்தால் இறுதி நேரத்தில் என்ன அமல்கள் செய்கிறானோ அதான் மறுமையிலே வெற்றி. சொல்லுகிறேன், நாம் எவ்வளவு அமல்கள் செய்திருக்கலாம், எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கலாம், அந்த அமல் நன்மைகள் கடைசி வரை இருக்கணும். ஆனா கடைசி நேரத்தில் ரொம்ப பேர் என்ன செஞ்சிடறாங்க? இந்த தொழுகிறது இல்லை, வணங்குறது இல்லை, ரொம்ப அதாவது சதகா செய்வதில்லை. இப்படியாக இருந்து கடைசி நேரத்தில் ஈமானை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை மன்னித்து விடுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லா காலங்களிலும் நன்மை செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக என்று கேட்டுக்கொண்டு சிறியவரை விதைப்படுத்தி விடைபெறுகிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.